ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். யுக தர்மம் என்று ஒன்றிருக்கிறது. அதன்படி கலியுகத்தில் தர்ம பசு தனது 3 கால்களையும் இழந்து நொண்டியாய் நிற்பதால் இந்த யுகத்தில் மனிதன் அதர்மத்தின் வழிதான் நடப்பான் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதே சமயத்தில் தங்கள் திருக்கரங்களால் முருகப்பெருமானின் நவபாஷாண விக்கிரகம் இந்த யுகத்திலேயே பழனியில் பிரதிஷ்டை செய்யப்படும் என்றும் அதன் பிறகு குருவின் ஆட்சி துவங்கும், மக்கள் தர்ம நெறிகளை பின்பற்றி வாழ்வார்கள் என்றும் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் யுக தர்மத்தையே மாற்றி அமைக்கிற வல்லமை அந்த பழனி ஆண்டவன் விக்கிரகத்திற்கு இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் பின் தர்மம் வெல்லும். முதல்ல தர்மத்துக்கு ஒரு அழிவு மாதிரி தெரியும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் பின் தர்மம் வெல்லும். அந்த பின் தர்மம் வெல்வதற்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் தேவைப்படும் இல்லையா? அந்த டர்னிங் ஃபேக்டர், அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஒரு பழனி ஆண்டவனுடைய விக்கிரகம் நவபாஷாணத்தில் செஞ்சது. அது குருவினுடைய அருளை வாங்கி இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய 9 விதமான கிரகங்கள் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆளுமையை பூமிக்கு கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு விக்கிரகம் பண்ணியிருக்காரு. ஸோ 9 விக்கிரகத்தில் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேங்கிற விக்கிரகம் தான் இப்போ பரிசு ஆக போகுது. அது நிறைய இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், சிதம்பர ரகசியம் வெளியே வரும், விருதாச்சலத்தில் பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு தங்கப்பட்டினம் வெளியே வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பெரிய யுத்தங்கள் எல்லாம் வரும், ஜனங்க நிறைய பேர் சாவாங்க, அது மாதிரிலாம் நிறைய நடக்கும். அது எடுத்த உடனே ஒரே நாள் இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் ஒன் டே. இப்போ யுத்தங்கள்லாம் வரப்போகுது, எப்போ வேணால் வரலாம், நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது பெருசாகணும், அவ்வளோதான். ஆல்ரெடி இட்ஸ் ஹேப்பனிங். ரஷ்யாவுக்கு நடந்துக்குது, உக்ரைன் நடந்துகிட்ருக்குது, இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக இருக்குது, சிரியா அண்ட் இன்னொரு கண்ட்ரி ஏன்னா ஈரானு எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் ஆல்ரெடி தேர். அண்டு சைனாக்காரன் இதை சுற்றி தைவானை சுற்றி தன்னுடைய போர்க்கப்பலெல்லாம் நிற்க வச்சுருக்கான். ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இப்போது நடக்க காண்பீர்கள். எல்லாம் ஒரு சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிவைன் கிரேஸில் இந்தியா தப்பிக்கும். ஸோ எல்லாம் கடவுளுடைய அருளால் தான் இதெல்லாம் நடக்கணும். லெட்ஸ் வெயிட். நமக்கு என்ன இருக்குது, நம்ம நல்லா தானே இருக்கிறோம். வி ஆர் பீஸ்ஃபுல். தயிரோட சாப்பிட்ருக்கீங்க, பழம் சாப்பிட்ருக்கீங்க, எல்லாம் சாக்லேட் சாப்பிட்றீங்க. ஸோ நிம்மதியாக இருங்க. நீங்கள் நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு போயின்னு இருப்போம். ஹிரண்ய கசியப்புவை வதம் செய்த ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியின் உக்ரத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஈஸ்வரனை சரப வடிவம் எடுத்து வந்து நரசிம்மரின் உக்ரத்தை தணிக்க ஓதிய மந்திரம்தான் மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் என்றும் இதை முறையாக பாராயணம் செய்தால் கடன் தொல்லை, வழக்கு விவகாரங்கள் போன்றவற்றிலிருந்து விடுதலை பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறதே, இது சரிதானா? இரண்டினுடைய ரத்தத்தை குடித்ததுனால நரசிம்மருக்கு அசுர புத்தி வந்துச்சு. அவன் ரத்தத்தை இவர் குடித்தா இல்லையா, அதனால் இவருக்கே ராட்சச புத்தி வந்துச்சு. அப்போ எல்லாரும் பயந்து ஒதுங்கிட்டாங்க. இந்த ஆள் கிட்ட வர்றதுக்கே பயந்துன்னு ஒதுங்கிட்டாங்க. மகாலட்சுமி கூட ஒதுங்கிட்டான். இப்போ இந்த குட்டி பையன் பிரகலாதம் மாத்திரம் பயப்படல. அவன் நம்மக்கிட்ட விளையாடுறதுக்காக சாமி சிங்கம் மாஸ்க் போட்டுன்னு விளையாடினிக்கிறாருன்னு நினச்சினான். ஐ தாட்டு சிங்கத்தோட மாஸ்க் போட்டு சாமி விளையாடு வந்துக்கிறாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் இடுப்பில் கை வச்சுன்னு இப்படி பார்த்துன்னு, வேத பொருளே விளையாடிதியா அப்படின்னா, என்கிட்ட விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு கேட்டான். அதனால் எல்லோரும் பயந்து போயிட்டாங்க. இவன் ஒருத்தன் தான் பயப்படல. அப்போ சிவபெருமான் ஒரு நரசிம்மம் ப்ளஸ் சர்பர், ஒரு பறவை ஒரு விலங்கு இதெல்லாம் சேர்ந்த ஒரு கம்பைன்டு வடிவம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய ரெக்கையில் நரசிம்மர் இப்படி தட்டுறாரு. அப்போ இவருக்கு நல்ல புத்தி வருது. அந்த ராட்சச குணம் மாறி அந்த சிவபெருமானுடைய டச் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவருக்கு நல்ல புத்தி அப்புறம் சாந்தமாயிடுறாரு. அப்புறம் தவம் செய்யறதுக்காக சோழிங்கபுரத்தில் உட்காந்துக்கிறாரு. இதெல்லாம் வேறு விஷயம். அப்போ உலகத்தில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இதெல்லாம் கூட நம்மளை நிர்ணயிக்குது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த ஃபுட்டு நம்மளை கட்டாயம் நிர்ணயிக்குது. ஈவன் இப்போது சைவமாக சாத்வீகமாக சாப்பிட்றவங்க இருக்காங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய குவாலிட்டிஸ் இருக்கும், அவங்களுடைய குணாதிசயங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் காரணங்கள்
அதாவது வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப் அது எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒரு நல்ல ஆத்மீகவாதி அவரை ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க. இவர் போய் சாப்பிட்டுட்டு அவங்க பரிமாறின தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ வந்து வேஷ்டியில் மடிச்சு எடுத்துன்னு போயிட்டார். அப்புறம் துரத்தி பிடிச்சி அவரை, ஏங்க நாங்கள் உங்களை கூப்பிட்டு மரியாதை பண்ணால் நீங்கள் மாதிரி தட்டு திட்டின்னு போகிறீங்களேன்னு. அப்போ அவர் சொல்கிறாராம், உங்கள் வீட்டில் ஒரு வேளை சாப்பிட்ட பாவம் பாரு எனக்கு கெட்ட புத்தி வந்துச்சு. ஒரு வேளை உங்கள் வீட்டில் அப்போ யார் பரிமாறுறான் அதிலெல்லாம் இருக்குது. அண்டு யார் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றான், நாம் என்ன சாப்பிட்றோம், யார் அதை குக் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவ்வளோத்துலேயும் வந்து இந்த மாதிரி மைனூட்டஸ்ட் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் குணங்கள் என்பவை மாறக்கூடிய விஷயங்கள் தான். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உலகத்தில் செடியாக பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரே மாதிரி சாமி மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வளர்ப்பு எல்லாத்தையும் வச்சுருக்கு. ஒரு ஆளுக்கு வேடன் காட்டில் 2 கிளி பிடிச்சான். ஒரு கிளியை ஒரு வேதம் ஓதுற ஐயர் வீட்டில் விட்டான், ஒன்று கசாப்பு கடைக்காரன் வீட்டில் விட்டான். கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்குறான், இந்த கசாப்பு கடைக்காரன் வீட்டில் இருக்கிற கிளி வெட்டு குத்து கொல்லு அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த ஐயர் வீட்டில் இருக்கிற கிளி வந்து சுக்கலாம்பரதம் சொல்லியிருக்குது. ஒரே காட்டில் பிடிச்ச 2 கிளி ஒரே நேரத்தில் கொண்டு வந்து இங்கேயும் விடுறான் அங்கேயும் விடுறான். அப்போ இந்த கிளி அங்கே இருக்கக்கூடிய குணங்களை எடுத்துக்குது. அந்தணர்கள் வீட்டில் வேதம் ஓதி கற்றுக்கிட்ட கிளிக்கு அந்த புத்தி வருது. அதனால் நீங்களே கூட வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது, பிறப்பு ஒன்று இருக்குது, வளர்ப்பு ஒன்று இருக்குது. அந்த வளர்ப்பு நல்லபடியாக இல்லைனாக்கா நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க. நிறைய அந்த அண்டு சம் பீப்புள் இப்போது என்ன சொல்கிறாங்க, தத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. நீ பிறந்தது ஒரு இடத்துல இருக்கும், வேறு யாருக்கோ வந்து தத்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நீ தத்து போகிற போது நீ பிறந்த போது இருந்த குணம் மாறி தத்து வீட்டில் நீ சாப்பிட்ற இல்லையா, அதை வச்சுக்கிட்டு உனக்கு குணங்கள்லாம் மாறத்துக்கான வழி கூட இருக்குது. ஸோ உலகம் என்பது ஒரு மாறிக்கொண்டே இருக்கிற விஷயம். காலம் என்பது சக்கரம். அப்போ மாறிக்கினே இருக்கும், சுற்றிக்கினே இருக்கும். யாருமே ஸ்டெடியாக இருக்கிறதுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. கூட காரில் வரப்போது அந்த தம்பி கேட்டார், மாதிரி எவ்வளவோ நல்ல மகான்கள்லாம் வராங்க, ஏன் வந்து இந்த ஜனங்க அவங்கள புரிஞ்சிக்கிறது இல்லை, அவங்கள பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்குது. சத்தியுகத்தில் எல்லாரும் யோகியங்களாக இருப்பாங்க. திரேதாயுகம் வந்தாக்கா ஒரு 25 பங்கு கெட்டுப்பிடுவாங்க. துவாரபார யுகம் கிருஷ்ணத்து வந்துச்சுன்னா 50 பேர் கெட்டுப்பிடுவானுங்க, 50%. கலியுகத்தில் 75 பேர் கெட்டுப்பிடுவாங்க, 25 பேர் தான் நல்லா இருப்பானுங்க. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு ஒரு தர்மம் இருக்குது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், மச்ச கூர்மம் ஒன்றும் வம்பு கிடையாது, மீனாக வந்துச்சு. கூர்மம் ஒன்றும் வம்பு கிடையாது, மச்ச கூர்மை. வராகம் பூமியை தண்ணியில் போனது எடுத்து கொண்டாந்து கொடுத்துச்சு, அது வரைக்கும் ப்ராப்ளம் வரல. இந்த நரசிம்ம அவதாரம் வந்தது இல்லையா, அதுதான் இப்போ நான் சொன்னேன். இரண்ய கசிபினுடைய ரஷத்தை குடிச்சதுக்காக இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் அந்த மாதிரி வருது? இரண்யன் என்ன சொல்கிறான் மகன் பிரகலாதனுக்கு, நான் தான் கடவுள், கடவுள்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறான். இந்த கெட்ட புத்தி எப்படி வருது? ஒரு படைக்கப்பட்ட ஒரு ராட்சசன், ஒரு மானுடன் கடவுளை விட தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறான் இல்லையா, அதுதான் காரணம். அதுக்கெல்லாம் தானே பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறான். அந்த மாதிரி வர்ற போது புள்ளியே இருந்தாலையும் கூட இரண்ய கசிப்பு சொல்லாமல் நரசிம்மா சொல்கிறானேன்றதுனால அவனை மலையிலேருந்து உருட்டுறான், எல்லா தப்பும் பண்ணுறான். அப்போ கேட்குறான், சொல்லடா அரியன்ற கடவுள் அங்கேன்னு சொன்ன பிறந்துக்கிட்டு நரசிம்மர் வந்து அந்தியம் போதில் அறிவுருவாகி வீட்டு நடுவில் ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சு குடலை கீச்சி ரத்தத்தை குடிச்சு இப்போ நான் சொன்ன கதை போகுது. இப்போ 4வது அவதாரம் வர்ற போதே இந்த அனர்த்தங்கள்லாம் ஆரம்பித்து போச்சு. முதல்ல 3 அவதாரத்தில் ஒன்றும் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வாமன அவதாரம் வரும். வாமனம் வர்றபோது என்னது, கொடையை பிடிச்சிக்கிட்டு பிரகலாதனுடைய வம்சத்தில் வந்த பலி சக்கரவர்த்தி, இந்த உலகத்துக்கே நான் இந்திரன் ஆயிடணுன்ற ஒரு பதவி ஆசை பிடிச்சிக்கிட்டு யாகம் பண்ணுறான். அப்போ அந்த நேரத்தில் இந்திர பதவி காலி இல்லை, வேறு யாரும் அந்த போஸ்ட்டில் இருக்கான். அவன் போய் மகாவிஷ்ணுக்கிட்ட முறையிடுறான், சாமி நான் வழி சொல்கிறேன்னு. அவர் வராரு, தானம் கேட்குறாரு. தன்னுடைய வம்சத்தில், அதாவது பிரகலாதனுடைய வம்சத்தில் வந்தவன் ராட்சசனாக போய் புத்தி கெட்டு போகக்கூடாதுன்றதுனால அவர் அந்த நேரத்துக்கு வந்து, நான் இந்த பிறவியில் உனக்கு வந்து கொடுக்க முடியாது, ஆனால் அது வரைக்கும் நீ பாதாள லோகத்தில் சக்கரவர்த்தி ஆயிரு, ஒரு காலத்தில் உனக்கு இந்திர பதவி காலியாகிற போது கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது யாரோ ஒருத்தன் பலி சக்கரவர்த்தின்றவன் இன்றைக்கி அமெரிக்காவில் எங்கேயோ இருக்கான். உங்கள் பில்கேட்டாக இருக்கலாம், யாரோ ஒரு பணக்காரனாக இருக்கலாம், அவன் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான். இப்போ அடுத்த யுகத்தில் அவன் வரப்போகிறான். இப்போ ஆஞ்சநேயர் இருக்கார், அவர் மகேந்திரகிரியில் தவம் பண்ணியிருக்காரு.
இந்த யுகம் முடிகிற போது அவர் அடுத்த யுகத்துக்கு பிரம்மா ஆயிட்டு அவருடைய போக்கில் இந்த உலகத்தை படைப்பாருங்கிறதும் நம்முடைய நம்பிக்கையில் வர்ற விஷயங்கள். இப்போ ஆரம்பத்தில் எல்லாமே ஒழுங்காக இருந்தது. நாளடைவில் பாரு, இரணியன் ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வாமனனுக்கு வந்து தான் இந்த இந்திர பதவி வேணுங்கிற ஒரு ஆசை வருது. அவனுடைய குரு சுக்கராச்சாரியார் சொன்னாலையும் கேட்க மாட்டேன்றான். சுக்கராச்சாரியார் அரேபியாவுக்கு போய் இஸ்லாம் மதத்தை உருவாக்கிடுறாரு. நபிகள் நாயகம் வந்து சுக்கராச்சாரியார் தான் அங்கே போய் உருவாக்கிட்டாரு. அது 1400 1500 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம். உலகத்தில் மாறுதல்கள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, கடவுளை விட நான் பெரியவன்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் தான் இந்த ராட்சச குணம் அவங்களுக்கு வந்துடுது. அந்த ராட்சச குணம் வராமல் இருந்தால் ப்ராப்ளமே இருக்காது. வந்துடுச்சுன்னா இவங்க சொதுப்புவாங்க. தன்னுடைய தனி மனித அகங்காரம்ன்றாங்க இல்லையா, அதனால கெட்டு போகிறாங்க. அண்டு இப்போ இயேசு வந்தார். இயேசு நல்ல ஆள் தானே, அவர் என்ன தப்பு பண்ணார்? ஆனால் ஏரோதுக்கு என்ன, இந்த உலகம் பூரா நான் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால் யாரெல்லாம் நமக்கு விரோதிகளாக இருப்பாங்களோ, அந்த குழந்தைங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாரையும் கொன்னுட்டான். இவனுக்கு என்ன, நம்ம கிருஷ்ணருடைய அவன் பேர் என்ன, கம்சன், அவனுக்கு என்ன, தேவகியோட வயிற்றில் வர குழந்தை தான் தன்னை கொல்ல போதுன்னு எல்லா குழந்தைங்களும் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவங்க ஏரோது கதையும் இவங்க கதையும் ஒன்றே தான். இப்படி உலகத்தில் எய்தர் பீப்புள் ஆர் பவர் கிரேசி ஆர் தே திங்க் தே ஆர் பிகர் தேன் காட். அந்த குணங்கள் வர்ற போது அதுதான் அசுர குணம்னு சொல்கிறது. சுர அப்படின்னா தேவர்கள், அசுர அப்படின்னாக்கா தேவர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஈகோ, தன்னையே கடவுளாக பாவித்து கொள்கிற ஒரு ஈகோ வருதுன்னு அர்த்தம். இப்போ பாகவதத்தில் பாரு, எத்தனை பேர் செத்தானுங்க, அத்தனை பேருக்கு என்ன ப்ராப்ளம்? கிருஷ்ணர் தான் கடவுள், ஆனால் அவன் தான் கடவுள்னு நினச்சின்னு தான். ஏன் துரியோதனங்கிட்ட போய் இவர் விஸ்வரூபம் எடுத்து காட்டி பாடுறா நான் தான்ன்றாரு. அவன் இதெல்லாம் நம்ப மாட்டேன், நீ ஏதோ மேஜிக் பண்ணுறன்னு தான் சொன்னான். அதை பார்த்தாவது அவன் உருப்பட்டுருக்கலாம் இல்லையா, உருப்படுறது இல்லை. அதனால் இந்த உலகத்தில் இதுதான் ப்ராப்ளம். எவ்வளவோ மகான்கள் வர்றாங்க, ஒரு வாழை அடி வாழைன்னுவாங்க, ஒரு வளமத்துக்கு ஒரு வாழை, இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் எத்தனையோ சித்தர் வந்தார், அதில் நான் ஒருவனையான்னு ஒரு வள்ளலார் கூட, எவ்வளவோ பேர் வர்றாங்க. ஆனால் மக்கள் அவங்களுடைய தனி மனித அகங்காரம் இருக்கிறதுனால இவன் என்ன சொல்கிறது நமக்கு, இவன் ஒரு பெரிய சாமியாரே கூட இவன் வந்து தன்னுடைய வசதி வாய்ப்பு காரெல்லாம் வச்சுன்னு வச்சு அவர் என்ன பரதேசி காவி கட்டின்னு கையில் குச்சி வச்சுன்னு வாத்து ஓட்டின்னுக்கிறான்னு தான் சொல்லுவான். அவர் எவ்வளோ தவம் பண்ணி சாமியார் ஆயிருக்கான்றது யாருக்காவது தெரியுமா? இல்லையா? இவனோட கம்பேர் பண்ணிக்கிறான், அதுதான் இவனோட ப்ராப்ளம். விவேகானந்தர் இருந்தார், அவர் கல்கட்டா ஆள் தானே, பெங்காலி, அதனால் பான் பீடாக போடுவார். அவர் எவ்வளோ பெரிய தவம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வந்து மறந்து போட்டானுங்க. அது என்ன, இவர் சாமியாருன்னு சொல்லிட்டு பீடா போடுறாரு அப்படின்னாங்க. ராமகிருஷ்ணர்கிட்டே போய் சொன்னாங்க, நாங்கள் உங்கள் சிஷ்யன் பீடாலாம் போடுறாருன்னு. அதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்னாராம், அவன் வாய்க்குள்ளே என்ன போகுதுன்னு ஏன்டா பார்க்குற, வாயிலிருந்து என்ன சொல்கிறான்றதை கேள்றானாராம். ஒரு மகானுங்கிறவன் என்ன சொல்கிறான்னு கேட்கணும். அதை விட்டு அவன் வேஷ்டி கட்டினுக்கிறானா, காவி கட்டினுக்கிறானா, கையில் குச்சி வச்சுருக்கிறானா, பேண்ட்டு போட்டுக்கிறானா, யாருக்கிட்டையாவது பேசுகிறானா, பேசாமக்கிறானா, உம்முனுக்கிறானா, இதெல்லாமா அளவுகோல்கள்? ஒரு மகானை அடப்படுறதுக்கு இதெல்லாம் அளவுகோல்கள் அல்ல. அவனுக்கு உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின், அந்த உள்ளத்துக்குள்ளே அவங்ககிட்ட என்ன ஜோதி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது உங்கள்கிட்ட என்ன இன்ச்சி டேப்பை வச்சுக்கிற நீ. இவங்களுக்கு சாமியாருங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவுகோலும் கிடையாது. இந்த பேப்பரில் வர்றது அது வர்றது இதை வச்சுட்டு ஏமாத்துறாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சாமியை கும்பிடுங்க, கோயிலுக்கு போங்க, இல்லை உங்கள் வீட்லேயே சாமியை கும்பிடுங்க. இந்த சாமியாருங்க கிம்மியாருங்கன்னு ஒரு கல்ட்டில் போய் மாட்டிக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியாது யார் நல்லவன் யார் கெட்டவன்னு. எதுக்கு இந்த ஒம்பெல்லாம் உங்களுக்கு இல்லையா? நீங்களும் ஏமாந்து இன்னும் 4 பேர்கிட்ட பப்ளிசிட்டி பண்ணி, இது ஒரு கிக்கு. இது இவன் சும்மா தியானம் கற்றுக்க போவான், இவனுக்கு ஒன்றும் தியானம்லாம் வந்திருக்காரு. ஆனால் தான் கற்றுக்கிறது எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுனால அப்படியே தெரியுமா, ப்ளூ ரிங்கு தெரியும் தெரியுமா, பிங்க்கு தெரியும் தெரியுமான்ட்டு விடுவான் அவன். தியானம்லாம் நான் அவ்வளோ சீக்கிரம் வந்துடுமோ? ஒரு மனுஷனுக்கு கர்மா இருக்கிற வரைக்கும் மனசு ஒடுங்காது. கர்மா கழிஞ்சிச்சுனாக்கா இன்னும் திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. திங்க் பண்ணுறதுக்கு எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி ஒதுங்கிடும் மனுஷெல்லாம்? பாசிபிளே இல்லை. அதனால் மக்களுக்கு ஆன்மீகம் தெரியல. அதனால தான் எத்தனை மகான்கள் வந்தாலும் இவங்களுக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான அளவுகோல்கள் இல்லாததுனால வேஷத்தை பார்த்து ஏமாந்து போய் இந்த மாதிரி ஃப்ராடு சாமியாருங்கலாம் நாட்டில் ஆஹா ஓஹோன்னு பெருசாக வந்துடுறாங்க. இதுதான் ப்ராப்ளம். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறவி. இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தேவைன்னு நினைக்கிற முட்டாள்தனம் இல்லையா, அதுதான் பிறப்பு என்பது. அப்போ பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு.
இதுலேருந்து தப்பிக்கணும்னா முருகனை பிடிக்கணும். செவ்வான் உருவில் திகழ் வேலை வந்தான். எத்தனை பேர் முருகன் கிட்ட போகிறாங்க இல்லையா? முருகனை பிடிச்சா தப்பிக்கலாம், ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் நல்ல புத்தியெல்லாம் வரும். இல்லைன்னா இப்படி தான் ஏமாந்து போயிடுவாங்க. மக்களுக்கு பக்தின்றதே இன்றைக்கி ஒரு வேஷம்தான். பக்தி நிஜமாக எல்லாம் வரல. ஏதோ ஒரு 100ல் ஒரு ஆளுக்கு வந்தால் பெரிய விஷயம். மற்றவங்களுக்கெல்லாம் பக்தியெல்லாம் கிடையாது. அவனுக்கு அது ஒரு பழக்கம், அவ்வளோதான், ஒரு ஃபேஷன். நான் கோயிலுக்கு போனேன் அப்படிங்கிறது, இல்லை ஒரு பண்டிகை அன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டேன்னு சொல்லிக்கிறது. மற்றபடி நிஜமாக கடவுளோடைய மைண்டில் வச்சுக்கிட்டு பயந்து வாழ்கிறவன் இருக்கா இல்லையா, அது பேரே பயபக்தி. நம்மளை யாரோ பார்த்துக்கின்னு இருக்காங்கன்ற பயத்தோட நம்ம வாழ்கிறது, கடவுள்கிட்ட அன்பு செய்து கொண்டு, அதுதான் பயபக்தி. எத்தனை பேருக்கு இதெல்லாம் இருக்குது. அதனால் திருமூலர் சொல்கிறார், கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார். கடவுளுடைய கண்கள் நம்மளை எல்லா இடத்துலையும் பார்த்துன்னு இருக்குது. நம்மளை யாரும் பார்க்கலன்னு சொல்லி அவன் ஃப்ராட் பண்ணி சுற்றி இருக்கிறான். பட் கடவுளுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது அந்த பாட்டுக்கு அர்த்தம். இன்றைக்கி ஆன்மீகம் ரொம்ப பழுதடைந்த நிலையில் இருக்குது. எந்த நல்ல விஷயத்துலையும் யாருக்கும் நாட்டமெல்லாம் இல்லை. ஒரு சாமியார்னு ஒன்று இவனுக்கு என்னென்னா, அவர் ஏதோ இவனுக்கு ஆறுதலாக ஒரு அருள் வாக்கு சொல்லிடணும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் போகிறான். தப்பித்தவரி வேறு சாமியார் ஒருத்தங்கிறான்னு வையேன், அவன் அந்த மாதிரி சொல்லாமல் நீ ரத்தம் வாந்தி எடுக்க போகிற, இன்னும் 3 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே இது நடக்கும் அண்ணு, சாமி என்னை காப்பாற்றுங்கன்னுவான். அவன் சரி வா, இத்தனை 1000 ரூபாய் கட்டு, நான் கலசம் வச்சு பூஜை பண்ணுறேன்னுவான். இதெல்லாம் தான் நடந்துருக்குது இன்றைக்கி நாட்டில். இவன் நம்புகிறான். எவனும் கலசத்தில் தண்ணி வச்சுட்டு யாகம் பண்ணாக்கா இவனுக்கு கஷ்டம்லாம் தீர்ந்துன்னு நினைக்கிறான். கஷ்டம்னு அவன் சொன்னதே போய், உனக்கு நல்லது நடக்குதுன்னு சொன்னாலையும் போய். அவரவர் விதி வழி அடையன் என்னன்னு, நீ பிறக்கிற போது உன்னுடைய 9 ஓட்ட வழியாக 9 கிரகம் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணிடுச்சு. யாராக இருந்தாலும் சரி, அவங்க அந்த கிரகங்களுடைய போக்கில் தான் வாழ்க்கை அமையும். இப்போ அனானப்பட்ட பரமாச்சாரியா இருக்காருன்னா அவருக்கு தான் எல்லா வியாதியும் வருது. அவரும் தான் டாக்டருங்களை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. ராமசுரத்குமார் சாமி தான், அவருக்கும் தான் கேன்சர் வருது. ரமணர் அவருக்கும் தான் கேன்சர் வருது. ராமகிருஷ்ணன் அவருக்கும் தான் கேன்சர் வருது. அப்போ நீ யாரையெல்லாம் வழிகாட்டி நம்பினுக்கிறியோ அந்த சாமியாருங்களே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறானுங்க. நீ அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு 3 நாளாக ஜுரம் நீ ஏன் சொல்லின்னு உட்காந்துக்கிற? அது நீயே சொல்ல. அவங்களுக்கே அவ்வளோ பெரிய வியாதியெல்லாம் வந்துக்குது. உன் ஜுரத்தை அவர் மாற்றிடுவார், அவர் என்ன டாக்டரா? ஸோ இதெல்லாம் ஜனங்கிட்ட ஒரு முட்டாள்தனத்தினால வர்றது. இந்த சாமியாருங்களும் பிளண்ட்டாக சொல்லிடணும், இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு. அதை விட்டுப்புட்டு இவங்களும் குழப்பினுக்கிறாங்க ஜனங்களை. ஆன்மீகம் என்பது ஒரு சப்ஜெக்டு. சிறப்புஞ்சியில் எவ்வளோ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ பெய்யும்னா அது ஜியாகிரஃபி, அவ்வளோதான். அதை விட்டு எந்த ராஜா எப்போ ஆண்டான், எத்தனை பன்னெண்டு கட்டியிருந்தான், எப்போ மண்டையை போட்டோம்னா அது ஹிஸ்ட்ரி. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு சப்ஜெக்டு. அப்போ ஆன்மீகன்றது என்ன, ஆன்மா என்ன, அது எங்கே இருக்குது, உடம்பு வேற ஆன்மா வேறையா, நம்ம ஏன் இந்த உலகத்தில் பிறக்கிறோம், இப்போ சித்தார்த்தன் புத்தனத்துக்கு என்ன காரணம், இந்த உலகத்தில் ஏன் வயசு ஆகி போகிறாங்க, ஏன் வியாதி வருது, ஏன் சாவு வருது அப்படிங்கிற ஆராய்ச்சி. அதுதான் ஆன்மீகன்றது. இந்த ஆன்மீகத்தில் நீ கேட்குற இந்த ஆசை கூர் பக்தனேன்னெலாம் கிடையவே கிடையாது. ஆசானுகளும் துகளாயினபின் பேச அனுபூதி பிறகும் மற்றும் பற்றின்றின் பாதமே பாவித்தேன் தான் ஆன்மீகம். ஸோ எந்த ஆசையும் இல்லாமல் பேராசை எனும் பிணிப்பட்டு உடலத்தகுமோ ஞானாகரனே நவிலத்தகுமோ. இப்போ ஆசை கூர் பக்தனாக இருக்கிறவன் ஆசையர்மின் ஆகிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். இன்றைக்கி ஆன்மீகத்தில் யாருமே உண்மையை சொல்கிறதில்ல. ஏதோ இந்த ஜனங்க போகிறாங்க, எத்தனை பித்தந்தெளின்னு இவன் அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி குழப்பிடுறான். போகிறவனும் ராங்கு, சொல்கிறவனும் ராங்கு. மக்களை ஒரு ஒரு இப்போது நீ ஒரு கோயிலுக்கு வரலன்னு என்ன பண்ணிக்க போகிற, மெரினா பீச்சில் உட்காந்துன்னு இருக்க போகிற, சினிமா பார்த்துருக்க போகிற, இல்லை செல்ஃபோனில் பார்த்துன்னு இருக்க போகிற, இல்லை வீட்டில் யாருக்கிட்டையும் சண்டை போட்டுன்னு இருக்க போகிற. அதெல்லாம் இல்லாமல் ஒரு நிம்மதியாக ஒரு இடத்துக்கு கொஞ்சம் காற்று வாங்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நான் நல்ல விஷயம் தெரிஞ்சுன்னு போகணும். இவ்வளோ தான் ஆன்மீகத்தில். இதுக்கு மேலே நீ ஆசைப்படாத. இப்படி நான் சொல்லிட்டாக்க நாளைக்கு உனக்கு சப்புன்னு ஆகிடும். யூ ஆல்வேஸ் வாண்ட் மிராக்கல்ஸ். உங்களுடைய பிரச்சனையே யூ வாண்ட் மிராக்கல்ஸ் தான். ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை எப்படி பெர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாயின்றதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யூ ஆல்வேஸ் வாண்ட் மிராக்கல்ஸ். இந்த மிராக்கல் புத்தியிலேருந்து ஜனங்க என்றைக்கு தப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிஜமான ஆன்மீகம் வரும். நீ யோசனை பண்ணு, எவ்வளோ பெரிய மகான்கள் இருக்காங்க, பிரச்சனைகளே சாமி இருக்காங்க. அவருக்கும் தான் ஸ்கின் ப்ராப்ளமெல்லாம் வந்தது, இப்போல்லாம் மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டு கலருக்கு வந்துருக்குது. அவரும் பண்ணாத வைத்தியம் கிடையாது, பூசாத லேக்கியம் கிடையாது. அப்போ ஒரு செவ்வாய்
ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெல்லாம் இருக்கக்கூடிய கடவுளை அவர் உள்ளே பிடிச்சி வச்சுருக்காரு பூஜை ஏதோ ஒரு டிவைன் கிரேஸில். அவருக்கே அந்த வியாதி வருதா இல்லையா? ரமணர் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு வருதா இல்லையா? எல்லாருக்கும் தான் வரும், பரமாச்சாரியருக்கு வரலையா? யாருக்கு வரல? இதெல்லாம் மக்கள் சிந்திக்காததுனால தான் இந்த பிரச்சனை. இந்த ஆளுங்க எப்பயுமே அதிசயங்களை நம்பி வாழ்கிறவங்க. இவங்ககிட்ட நான் சொல்கிற மாதிரியான ஒரு பட்டுன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மாதிரி ஆன்மீகம் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதில் இவனுக்கு ஒரு மிராக்கிள் கிரியேட் பண்ணும், மித்து கிரியேட் பண்ணும், இதெல்லாம் தான் ப்ராப்ளம். உண்மையாக பார்த்தா ஆன்மீகன்றது ஒரு பயணம், ஒரு ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் மாதிரி இது ஒரு சப்ஜெக்டு. அது ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோதான். அதில் இதெல்லாம் வரும், கோயில் கும்பிட்றது, வீட்டில் யாகம், பெரியவங்களை மதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வரும். பட்டு கர்மா இல்லாமல் பண்ணுறதுலாம் பாசிபிள் இல்லை. நாராயண தீர்த்தர்னு ஒருத்தர் இருந்தார், திருப்பதியிலே இருந்தார். பெருமாளுக்கு அவருக்கும் நல்ல க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. அவருக்கு தீராத வயிற்று வலி வருது. அப்போ வெங்கடாஜலபதி கேட்குறாரு, என்னப்பா நான் வந்து வயிற்று வலியை சுமார் பண்ணிட்டோமா, இல்லை உனக்கு மோட்சம் வேணுமான்னு. மோட்சம்தான் எனக்கு வேணும், வயிற்று வலி நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் பரவாயில்லன்னாராம். அந்த மாதிரி இருக்கணும். நீ கடவுளே வந்து நான் கர்மா மாத்திரன்னா கூட வேணும். அதே மாதிரி நீ இந்த சினிமா அன்னமையா கிட்ட பெருமாள் வந்து நீ நல்லா பாடுற, உனக்கு நான் இன்னும் லைஃப் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சிரஞ்சீவியாக மாற்றிடுறேன், அதனால் நீ உலகத்தில் இருக்கியான்றாரு. அன்னமையா கையெழுத்து அழுறாரு, என்னை மாயையில் மாட்டி வச்சிடாத, எனக்கு போரும் இந்த உலகத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லி அப்படி உயிரை அங்கே இருக்கிற மணியில் போய் கலந்துச்சுன்னு தான் அன்னமையா சினிமா. ஸோ எவ்வளோ பெரிய மகான்கள். தியாகராஜர் அவங்க மனைவியாக இருந்த உடனே அவருக்கு வாழ்க்கையில் பற்றே போயிடுது. அப்போ கடவுள்கிட்ட கேட்குறாரு, கடவுள் சொல்கிறாரு, நீ போய் அங்கே உட்காந்துரு, திருவியாரில் இத்தனாந்தேதி இத்தனை பஞ்சமிக்கு உனக்கு நான் கொடுப்பேன், அது வரைக்கும் அங்கே தான் உட்காந்து இருக்கணும்னாரு. அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அவருக்கு லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. ஒய்ஃப் இறந்த உடனே இன்ட்ரெஸ்ட்லாம். அதுக்கு முன்னால் சதாசரகாலம் ராமனை கட்டின்னு உட்காந்து இருந்தால் தான் வரும். ஸோ உலகத்தில் நீ எல்லா மகானுடைய வாழ்க்கை வரலாற்றை படிச்சுப்பார், எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் சோதனை வந்திருக்கும். பட்டணத்தான் இருக்கார். பத்ரகிரிக்கு மோட்சம் கொடுக்குற திருவடி மருதூர் மகாலிங்கேஸ்வரர் பட்டணத்தாருக்கு சொல்கிறாரு, பேய் கரும்பு எப்போ இன்றைக்கிதோ அப்போ தான் நான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னாரு. அவர் ஊராக அலைஞ்சி திரிஞ்சு திருவத்தூருக்கு வந்து பேய் கரும்பு இனிக்கிற போது திருவத்தூரில் பட்டணத்தார் சமாதி இருக்கு இல்லையா, அங்கே தான் அடக்கமானார். அப்போ சாகரத்துக்கும் ஒரு நேரங்குது. ஒரு பெரிய மகான் வடநாட்டில் இருந்தார், அவர் பேர் தேவரஹா பாபா. அவருக்கு போர் அடிச்சு போச்சு. காட்டுக்குள்ளே போய் சத்து போனதுன்னு சாப்பிடாமல் இருக்கார். ஒன்றும் சாவு வரமாட்டேன்னு. ஒரு பக்கத்து குகையில் ஒரு புலிக்குது. அந்த புலிக்கிட்ட போய் அது வாய்க்குள்ளே ரெண்டு கையும் கொடுத்துட்டு என்னை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்றாரு. புலி வாலாட்டுது. அப்போ நாம் நினச்சா சாக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் திருப்பியும் வந்து 4 குச்சி நட்டு, நீ அழகாபாத் திரிவேணி சங்கமத்தில் போனேன்னாக்கா அங்கே ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கும், அது மேலே உட்காந்துருந்தார். லாஸ்ட்டில் திருப்பியும் மதுரா இருக்கு இல்லையா, பிருந்தாவன் மதுரா, அங்கே போய் அந்த தண்ணி யமுனா நதியில் அப்படியே நடந்து போய் செத்துப்பிட்டார் அவர். தேவரா பாபாவுடைய கதை. இப்படி எல்லா மகானும் அப்படி தான். யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் கர்மா இருக்குது, அவங்களுக்கும் சாகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. இவங்க நினச்சிக்கிட்டுலாம் ஒன்றும் சேர்த்து போக முடியாது. முன்னர் பாரதி சொன்னான், முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை. நம்ம நினச்சி ஒன்றும் இந்த உலகத்தில் பிறக்கிறது இல்லை. நீ நினச்சா இந்தியாவில் பிறக்கணும், ஏன் வெளிநாட்டில் பிறக்கலை, ஏன் இந்தியர்களுக்கு பிறந்து ஏன் வெளிநாட்டுக்காரனுக்கு பிறக்கலை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி, ஒரு பேக்ரவுண்டு. நீ நினைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியும் ஒரே மாதிரி இருக்குமா? வேறு வேறு மூக்கு கண்ணு எல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் கருப்பு செப்பு இப்படிலாங்கிறாங்க. அப்போ முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை. முதல் இடைக்கடை நம்ம வசத்தில் இல்லை. பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அப்போ வாழ்க்கைன்றது என்ன? இதுக்கு முன்பிறவிகளில் நாம் போட்ட வேதம் முளைச்சிருக்குது. அதை அறுவடை பண்ணுற அனுபவங்களால் அறுவடை பண்ணுகிற ஒரு நிகழ்ச்சி, அவ்வளோதான். வாழ்க்கையே நிஜம் இல்லை. அதாவது ஆதிசங்கரர் ஒரு கேள்வி கேட்குறாரு, கிம்சாரே சாரா அப்படிங்கிறார். இந்த வாழ்க்கை இருக்குது இல்லையா, கிம்சாரே சம்சாரா. சம்சாரம்னா குடும்ப வாழ்க்கை. உலகத்தில் என்ன இருக்குது சம்சார வாழ்க்கையிலன்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு, சம்சாரே சாரான்றார். ஒரு ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சாக வர்ற ஜூஸ் இல்லையா, அதுதான் ஆரஞ்சு பழம். அது மாதிரி வாழ்க்கையில் நீ பெறுகிற பிட்டர் சுவையான கசப்பான அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வாழ்க்கையினுடைய எசன்ஸ். ஸோ அந்த எசன்ஸுக்காக தான் நீ வந்துக்கிற. ஓகே, நீ அவாய்ட். உனக்கு வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுன்னா இந்த அனுபவங்கள் தேவைப்படும். அனுபவங்கள் இல்லாமல் நீ வாழ்க்கையை வந்து நாட் வைண்ட் அப் த ஜர்னி. யூ ஹேவ் டு ஹோல்ட் ஆன், யூ ஹேவ் டு வெயிட், எல்லாம் பண்ணும். தங்களது சமீபத்திய அருளுரை ஒன்றில்
எத்தனை சிவன் கோவில்கள் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. காரணம், அதில் ஒடுங்கியிருக்கும் ஆத்மாக்கள் வேறானவை என்றும், அந்த ஆத்மாக்களை விட உயிரோட்டத்துடன் இருக்கும் தங்களைப் போன்ற மகான்களின் உயர்நிலை ஆத்மாக்கள் மிகவும் பவர்ஃபுல்லானவை என்றும் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் பத்ரகிரியார் போன்ற மகான்களுக்கு சிவலிங்கமே மோட்சம் அளித்ததும், திருஞான சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர் போன்ற மகான்கள் பல சிவன் கோவில்களுக்கு சென்று பாடி வணங்கி பரவச நிலையை பெற்றதும் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை தாங்கள் விளக்கி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா கோயில்லையும் அப்படி பவர்ஃபுல்லான ஆத்மா இருக்காது. இப்போ திருப்பதி இருக்குன்னா அதில் ஒரு சித்தர் இருக்கார், கொங்கண சித்தர் இருக்கார். பழனி நல்லா இருக்குன்னா அதில் போக சித்தருடைய பிரதிஷ்டை இருக்குது. இடைக்காட்டு சித்தர் திருவண்ணாமலையில் இருக்குது. இப்படி எல்லா கோயிலுக்கும் இதெல்லாம் ரொம்ப இன்னைக்கு ராசியாக பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புறீங்களோ அங்கெல்லாம் ரொம்ப பெரிய தவத்தை செஞ்சவங்க உட்காந்துன்னு இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்கள் புது புதுசாக காலனிலெல்லாம் கட்டுறீங்க இல்லையா, கோயிலுங்கெல்லாம் ஏதோ வசூல் பண்ணி அது பண்ணி இது பண்ணி, அதில் அடுத்த லெவல், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட்டு. நீ கட்டின கோயிலினுடைய பவருக்கு ஏற்ற மாதிரி, அதனுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி யாரோ ஒரு ஸ்பிரிட்டு அங்கே வந்து உட்காந்துக்கும், அவ்வளோதான். இப்போ அண்ணா நகரில் நீ பெருமாள் கோயில் கட்டினா வெங்கடாதிபதி வந்து உட்கார மாட்டார். பெருமாளை உபாசனை பண்ண ஏதோ ஒரு ஆத்மா அதில் வந்து போஸ்டிங் வாங்கிக்கும், பிரான்ச் மேனேஜர் மாதிரி. அதனால் எல்லா கோயில்லையும் பவரெல்லாம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, எந்த கோயிலாக இருந்தாலும் இப்போ திருவண்ணாமலை இருக்குது, 40 வருஷம் அங்கே கும்பாபிஷேகம் நடக்கலை, உனக்கு தெரியுமா? 40 வருஷம். இப்போ பாரு, 5 லட்சம் பேர் போகிறாங்க, 10 லட்சம் பேர் போகிறாங்க, ஸ்பெஷல் பஸ்ஸு ட்ரெயின் எல்லாம் விட்றாங்க. அப்போ 40 வருஷமாக ஏன் நான் திருவண்ணாமலை கோயிலில் தனியாக பெருமாளுக்கு சிவனுக்கு எதிராக உட்காந்து இந்த நாளெல்லாம் இருக்குது. தனியாக உட்காந்துருப்பேன், நான் ஒருத்த மலை சுற்றுவேன், எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில். இப்போ எப்படி இன்னும் இவ்வளோ கூட்டம் வருது? ஒரு ராமசுரத்குமார் சாமி மாதிரி ஒரு மகான் அந்த ஊரில் சுடுகாட்டில் ஜபம் பண்ணி அவர் ஸ்டோர் பண்ணியிருக்கு அந்த எனர்ஜியை கொண்டு போய் அந்த லிங்கத்தில் ஆவாகனம் பண்ணும். அந்த மாதிரி பண்ணுற போது அதுக்கு சார்ஜ் வருது. அப்புறம் அது ஒரு கும்பாபிஷேகம் வரும், ஜனங்கள்லாம் போகிறது வர்றது இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த சார்ஜ் இறங்கிடும். நீ செல்ஃபோன் வச்சுன்னுக்கிற, பேசின சார்ஜ் இறங்குது இல்லை, அதுக்கப்புறம் இரு நான் சார்ஜில் போட்டு வரேன், 4 இல்லை 1 தான் போடுதுன்னு நீ. அந்த மாதிரி தான் கோயில் கூட, அதெல்லாம் சார்ஜு ஸ்டோர்டு எனர்ஜி தான். இப்போ நாங்கள்லாம் இருக்கிறோன்னா நடமாடும் கோயில், நம்பர் கொன்றியின் படமாடும் கோயில் அப்படிங்கிற மாதிரி உயிரோடு இருக்கோம். நாங்கள்லாம் ஜபம் பண்ணுறோம், உள்ளுக்கூட மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நிறைய பூஜை பண்ணுறோம், நிறைய தவம் பண்ணுறோம், எவ்வளோ கோயில் குளம் சுற்றிருக்கோம், எவ்வளோ யாத்திரைங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ எங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி ஒரு கேலண்டர்லேயும் கல்லில் இருக்கிற எனர்ஜி விட ஜாஸ்தி. ஆனால் ஜனங்களுக்கு அது புரியாது, இல்லை நம்பிக்கை வராது. இவனுக்கு ஒரு கேலண்டரில் ஒரு கல்லில் ஒரு இதில் இருக்கிற நம்பிக்கை ஒரு ஆர்கானிக் எனர்ஜி கிட்டே இருக்குன்றது வர்றதில்லை இவனுக்கு. அப்படியே வந்துட்டால் கூட தப்பி தவறி இவன் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ காஞ்சி பெரியவர் ரொம்ப பெரிய நிலையில் இருக்கிறாரு, அவருக்குள்ளேயே காமாட்சிக்குதுன்னு நீ சொன்னேன்னு வைய, நம்ப மாட்டான். அவர் எவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிறார், உன்னால் அப்படி இருக்க முடியாது இல்லை. அதை இவன் லூஸ் ஸ்டாக் பண்ணுவானுங்க, எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ முக்கால்வாசி சாமியாருங்களை இவங்க வந்து இல்ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லை இந்த மாதிரி வளருவானுங்களே தவிர. நான் சொன்ன மாதிரி தான் விவேகானந்தர் பீடா போடுறாருன்னு பேசினிருப்பான். விவேகானந்தர் ஒரு புக்கு இப்படி பார்த்தாருன்னா அப்படியே மனப்பாடம் ஆகிடும் அவருக்கு. அந்த பவர் உண்டுக்கு தான். அமெரிக்காவில் போய் எல்லாத்தையும் தொலைச்சி விட்டு அனாத மாதிரி ரயில்வே கூட்ஸில் படுத்துக்கின்னு இருந்து யாருக்கிட்டையோ வாங்கி 4 மாதம் கழித்து போய் ஒரு லெக்சர் கொடுத்து அமெரிக்காவில் இருக்கணும். ஆனால் அமெரிக்காவில் அவர் எவ்வளோ பேர் ஏமாற்றிட்டாங்க. அமெரிக்காவில் நம்ம ஊர் மாதிரி லெக்சர் கிடையாது. யாராவது குரூப் ஆர்கனைஸ் பண்ணுறவன் இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு ஆளை புக் பண்ணி கூட்டத்தை கூட்டுவான். அந்த பணம் வந்து விவேகானந்தருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லியிருப்பான், கொடுக்காம நாமும் போட்டுருவான். விவேகானந்தர் நல்லா தொப்பி போட்டாங்க அமெரிக்காவில், அவருக்கு ஒன்றும் பெருசாக அங்கே இன்கம் எல்லாம் வரல. யார் ஆர்கனைஸ் பண்ணாலும் அவன் வச்சுட்டான் அந்த பந்தெல்லாம். ஸோ அது போக இங்கே கல்கட்டாவில் பிரம்மஞான சங்கம் இருந்துச்சு, ராஜாராம் மோகன் ராய் இந்த குரூப்பு. இவங்க எழுதுனாங்க, அவர் போய் அங்கே நல்லா மட்டன் சாப்பிட்றாரு, அண்டு பொம்பளைங்க தோல் மேலெல்லாம் கை போட்டுன்னு வெள்ளைக்கார பொம்பளைங்க கூட கூத்தடிக்கிறாரு அப்படின்னாங்க. அவர் அங்கேருந்து எழுதுறாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அமெரிக்காவுக்கு வந்து சனாதன தர்மத்தை பரப்பின்னு இருக்கேன், நம்ம கல்கட்டாவில் இருக்கிறவங்களே என்னை பற்றி இப்படிலாம் வதந்திகளை பரப்புகிறாங்களே, எனக்கு ரொம்ப வருத்தமாகுதுன்னு எழுதியிருக்காரு. ஸோ எப்பயுமே இப்படி தான் நடக்கும். இப்போ விவேகானந்தர் வந்துட்டார், வந்தாக்கா கல்கட்டாவில் பேலூர் மடம் கட்டணும். ஏன்னா இவங்க வந்தபோது ராமகிருஷ்ணருடைய சமாதி இந்த சாம்பல் கலசம் இல்லை, அதை வைக்கிறதுக்கு இடையில இல்லாமல் சுடுகாட்டில் வச்சுன்னு உட்காந்துருந்தானுங்க. அவ்வளோதான் அவங்க வசதி.
பின்னால் அங்கே ஒருத்தர் பிரம்மானந்தான்னு இருந்தார். அவரும் முயற்சி எடுத்து இன்றைக்கி நீ ராமகிருஷ்ண மட் வேலூரில் பார்க்குற இல்லையா, அதெல்லாம் அவர் தான் வந்து ஆரம்பித்து பண்ணத ஆரம்பிச்சார். விவேகானந்தர் பண்ணல, அதெல்லாம் அவர் தான் பண்ணார். ஸோ உலகத்தில் ஒரு நிஜமான சாமியார் ஆகிறதும் கஷ்டம். அண்டு ஜனங்க வந்து நீ என்ன தான் ஹைட்டுக்கு போனாலையும் தப்பு தான் சொல்ல போகிறான். அப்போ நீ ஆகி என்ன பிரயோஜனம்? நீ ஆனது அவனுக்கு புரியவே போகிறதில்ல. ஒன்றும் தாடி மீசை வச்சு அளந்து பார்ப்போம், 3 இன்ச் இருக்கா 2 இன்ச் இருக்கா, பெரிய தாடியா சின்ன தாடியான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு மேட்ரு. ஆட்டு கூட தான் தாடிக்குது, ஆடெல்லாம் சாமியார் ஆகிடுமா? ஜனங்க முட்டாளுங்க. அதனால் நான் சீரியஸாக எடுத்துக்குது ஜனங்களை. எனக்கு என்ன பண்ணும் நான் பண்ணுவேன். நீ என்ன மதிக்கலைன்னா பரவாயில்ல, மிச்சாலையும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. எதையுமே நான் கண்டுக்கிறது இல்லை. எனக்கு என்ன ரைட்டுன்னு தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு நான் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவேன்றதோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேங்கிறதோ உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. யாருக்காவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாவே வந்து ஒரு வழி ஆயிடும். எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம், இன்றைக்கா ப்ராப்ளம்? மெட்ராஸுக்கு நான் 10 ரூபாவும் பிஎஸ்சி சர்டிஃபிகேட் எடுத்துன்னு 1968 பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கின நாள்லேருந்தே ப்ராப்ளம் தான். எப்பயுமே ப்ராப்ளம். பிஸ்னஸில் எத்தனை விதமான போட்டி, அதில் காலம் வர்றதுக்கு எத்தனை விதமான ஆளுங்க இருப்பாங்க. நான் சொந்த பிஸ்னஸ் பண்ண போது எங்கிட்ட இருக்கிற ஸ்டாஃபே எவ்வளோ பேரெல்லாம் ஒரு பிட்ரே பண்ண. உலகத்தில் இந்த மாதிரி இருந்துக்கின்னே இருப்பாங்க, ஆல் த டைம் இருப்பாங்க. அதுவும் என் ஜாதகத்தில் 6ல் சேட்டன். அதனால் எதிரி இருந்துக்கின்னே இருப்பானுங்க. என்னுடைய வேலையே ஒவ்வொரு எதிரியை அழிச்சின்னு வர்றது தான். 6ல் சனி இருந்தாக்கா எப்பயும் சத்துக்கள் இருப்பாங்க. நான் பிஸ்னஸ் பண்ண காலத்தில் கூட அப்படி தான். இதெல்லாம் நான் பெரிய பிஸ்னஸ் விஷயம்லாம் உனக்கு சொன்னேன்னா அது வளர்ந்துக்கினே போகும். எவ்வளோ பண்ணியிருக்கோம் அந்த காலத்தில், எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ அவன் தப்பு பண்ணிட்டான்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாஃபை நீ வந்து அரெஸ்ட் பண்ணேன்னு வையேன், அவன் ஒன்று விரோதியாக பார்ப்பான். அவனும் யாராவது அவனுக்கு தெரிஞ்ச மந்திரவாதியை பார்த்து நமக்கு செய்வினம் பண்ணுவான். அவன் தப்பு உலகத்தில் யாருமே அவன் தப்பு இது வரைக்கும் ஒத்துக்கிற சரித்திரமே கிடையாது. நீ யார் மேலே வேணாலும் தப்பு சொல்லு, நிஜமாக தான் இருக்கும் நீ சொல்கிறது, ஆனால் அவன் அதை ஒத்துக்கவே மாட்டான். அதாவது ஹோலியர் தேன் தவுன்னு பேர் அந்த ஆட்டிடியூடுக்கு. அவனை நீ எதுவும் கண்டுக்காத விடணும், அப்போ நீ நல்லவன். நீ அவனுடைய குறையை காட்டிட்டேன்னா நீ கெட்டவன். இதுதான் உலகத்தோட வழி. ஓகேவா? பாட்டும் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை 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 கண்ணா, கு